திமுக வந்து எதுவுமே கொடுக்கல, பாஜக எதுவுமே கொடுக்கல, மத்திய கொடுக்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரதமர் ஒரு அறிவிப்பு மேடையிலேயே சொல்லியிருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, உட்கார்ந்தா இருப்பாங்க. நாங்க நிப்போம், அவங்க உட்காருவாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, வீடு வீடா போய் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பாஜக எந்த நிதியும் கொடுக்கலன்னு வீடு வீடா போய் சொல்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ நிதி கொடுத்த அப்புறம் வீடு வீடா போற திமுக காரனுங்க, திமுக காரருங்க, நான் மரியாதையை தான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லணும்னா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு 4800 கோடிக்கு நம்ம தூத்துக்குடிக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு சமர்ப்பித்து விட்டு போயிருக்கிறார் என்று சொல்லணும். ஏன்னா இனிமே இவங்க பொய் பிரச்சாரம் எடுபடவே படாது. அது கொடுக்கல, இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் தான் கொடுக்கல, நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏற்கனவே வலிமையாக சொல்லி கொண்டிருந்தோம். பாரத பிரதமர் வந்த உடனே இன்னும் சத்தமாக ஓங்கிய குரலோடு சொல்லுவோம். அதனால் 2026 தாமரை மலரும் என்பது எங்களுக்கு இப்பொழுதே தெரிந்துவிட்டது. தென் தமிழகத்திற்கான வளர்ச்சி இந்த திட்டங்கள் நிச்சயமா தென் தமிழகம் வந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த காலத்திலே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இவங்க தான் வசனம் பேசி பேசி தெற்கு தேய வைத்து கொண்டு தான் இருந்தாங்க. நான் கேட்குறேன், இவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இங்கே இவ்வளோ எம்பி இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்து இவ்வளவு திட்டங்களை கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே நம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தென்பகுதிக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா வெளிநாடுலேருந்து நேராக நம்ம தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார். நாளைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறாரு. ஆக மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொய் பிரச்சாரம் எடுபடாது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு நம்ம மாநில தலைவர் வீட்டில். முக்கியமான முடிவுகள் ஏதாவது அரசியல் சம்பந்தமான? ஆமாம், 2026 நிச்சயமா ஆட்சியை பிடித்தே ஆகும். அதான் ஆலோசனை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.